ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நேத்ரா ஹோம் பேக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் வந்துருச்சுங்க. அதுக்காக நம்ம சம்மர்னால் நம்ம சில்லுன்னு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு நம்ம வீட்லேயே எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து 1 கப் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம பீட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 200 கிராம் மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம மீதி இருக்க பேலன்ஸ் கண்டென்ஸ்டு மில்க்கையும் சேர்த்துக்கலாம். மொத்தம் சேர்த்து 400 கிராமு. அதை வந்து சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து 50 கிராம் வந்து கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கட்டி கட்டியாக அப்படியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி சலித்து சேர்த்துட்டு இப்போ நம்ம மெதுவாக வந்து இதை பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா கொக்கோ பவுடர்லாம் பறந்துடும். அதனால தான். இது போல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா தள்ளி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீட்டரில் மிக்ஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி, சாக்லேட் ஐஸ்கிரீம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்க, நான் ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீமை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு லேயர் வந்து ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் சாக்லேட் சிரப் வந்து போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நான் இங்கே வந்து சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வேண்டாம் இவ்வளோ சாக்லேட்டியானா
நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி அடுத்தது போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா சாக்லேட் சிரப், அந்த மாதிரி. இது மேலே இன்னும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் 4 to 6 hours, அது 4லேருந்து 6 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீஸுக்காக வச்சிடலாம். பாருங்கள், நான் சின்னதாக ஒரு கப்லேயும் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது போல் வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலையும் நம்ம வந்து வாங்க தேவையில்ல, வீட்லேயும் நல்லா ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பாருங்கள், நம்மளுடைய சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 4 to 6 hours வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. மேலே வந்து கவர் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு மேலே வந்து ஃப்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம அதை வந்து எடுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்கூப் இருந்ததுன்னா ஸ்கூப்பில் எடுங்க. நான் வந்து ஸ்பூன்லேயே எடுக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளே ஈஸியாக வந்து வீட்டில் செய்யலாம். கடையில் வாங்குறதோட நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.